ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரே நாளில் எப்படி வந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன், நான் வந்து எப்படி வந்து வீட்டையும் பார்த்துட்டு நான் வந்து என்னோடய தொழிலையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு டிசைனுமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ வந்து ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் தைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரே நாளில் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா ஒரு 7 ப்ளவுஸ் கிட்ட தைச்சேன். 2 சுடிதார் வந்து தைச்சேன். இது எல்லாமே வந்து வேறு வேறு கஸ்டமரோடு தான். 2 ப்ளவுஸ் வந்து ஒருத்தங்களோடது, இன்னும் 2 ப்ளவுஸ் ஒருத்தங்களோடது, ஒரு சுடிதாரும் ஒரு ப்ளவுஸும் ஒருத்தங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் மட்டும் தனியாக ஒருத்தங்க கொடுத்தாங்க. இவ்வளோத்தையும் நான் வந்து ஒரே நாளாக தைக்க வேண்டியிருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து சண்டே வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. எல்லாருமே சண்டே தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் சனிக்கிழமை வந்து தைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வேலை வந்து அதிகமாக இருக்கிறப்போ நான் வீட்டில் வந்து வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன். நம்ம வந்து சிம்பிளாக ஏதாவது சமைக்க முடியுமோ, ஒரே சாதமாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன். அப்போ வந்து நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதே மாதிரி நான் கட் பண்ணுற வேலை எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையே வந்து முடிச்சு வச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து சனிக்கிழமை தைக்க உட்காரது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எப்போவுமே தைக்க உட்கார டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ப்ளவுஸ் வந்து நிறைய இருக்குது, நான் தைக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே மிஷினில் உட்கார ட்ரை பண்ணுங்கள். காலையில் டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு நான் வந்து உட்காந்துட்டேன். சனிக்கிழமை காலையில் உட்காந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா 12 மணிக்கு அப்புறம் லஞ்சை பண்ணிவிட்டு அப்புறம் 1 மணிக்கு திரும்பவும் உட்காந்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்குது, நிறைய தைக்கணும் அப்படின்னா நான் வந்து டைம் எடுத்துக்கிடுவேன். நிறைய பேருக்கு வந்து தைக்கணும்னு என்னெல்லாம் இருக்கும், ஆனால் வீட்டு வேலையை எனக்கு சரியாக இருக்குக்கா, ரொம்ப பேக் பெயின் இருக்குது, நான் டெய்லி வீட்டு வேலை பண்ணும்போதே எனக்கு வந்து பேக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருக்குது, நான் வந்து தைக்க உட்காந்தேன் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எப்போவுமே வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வந்து அந்த வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வலி எடுக்க தான் செய்யும். அதே மாதிரி நமக்கு வந்து பேக் பெயின் எல்லாமே வர்றது தான் உண்மை தான். எனக்குமே சில டைம் நிறைய தைச்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து எனக்கு பேக் பெயின், அதுக்கப்புறமா ஷோல்டர்லாம் வலிக்க தான் செய்யும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுக்காக மறுநாள் தைக்காமே இருக்கக்கூடாது. மறுநாள் வந்து நம்ம ரெகுலராக தைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வலி வந்து பரவாயில்லாமல் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து வேலை வந்து என்னைக்காவது ஒரு நாள் அதிகமாக இருக்குது. இப்போ வாரத்தில் 2 நாள் வந்து நமக்கு வேலை வந்து ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நான் முதல் நாளே வந்து ப்ரீ பிளானாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து யோசிச்சு வச்சுக்கிடுவேன். ஏன்னா காலையில் டிஃபன் நம்ம என்ன பண்ணணும், மதியம் என்ன வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா வீட்டு வேலை வந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு தைக்கிறதுக்கு நிறைய டைமும் கிடைக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு நிறைய ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க, ஒரு 4 ப்ளவுஸ் தைக்க போகிறேங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் வந்து இடையில எந்திரிச்சு தைங்க. ஏன்னா நம்ம ஒரேடியாக தைச்சாலுமே நமக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ சனிக்கிழமை கொடுத்த கஸ்டமர் எல்லாருமே வந்து ரெகுலராக கரெக்டாக அமௌண்ட் கொடுக்குறவங்க. அதனால தான் நான் வந்து வேண்டான்னு சொல்லாமல் எல்லாமே வந்து தைச்சி கொடுத்தேன். அவங்களுமே காசு வந்து வாங்கிட்டு போகும்போதே காசும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம உழைப்புக்கு தக்கன காசு வந்து உடனே கிடைக்கும்போது நமக்கு வர்ற வழியெலாம் வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ நமக்கு தேவையுமே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு எதுவும் கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தேவை இருக்கும்போது நம்ம வந்து இருக்கிற டைமை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம சம்பாதிக்க தான் கற்றுக்கணும். வெளியில் போய் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் போய் வேலை பார்க்கறதுல ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இந்த தொழில் வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த தொழில் வந்து எனக்கு தெரியும்க்கா, நான் வந்து மிஷினை வந்து சும்மா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து மிஷினை எடுத்து க்ளீன் பண்ணி தைக்க ஆரம்பிங்க. நம்ம வந்து ஒரு சாரீ ஃபால்ஸ் வச்சாலும் ஒரு முந்தி அடித்தாலே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் நம்ம வீட்டு தேவைக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை எப்படி குயிக்காக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். நான் கரெக்டாக காசு கொடுக்குறவங்க ப்ளவுஸ் எல்லாம் வந்து முதல்ல தைச்சி முடிங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து சேர்த்துட்டே போனோம் அப்படின்னா வீட்டில் வந்து தைக்கவே தோணாது, சோம்பேறித்தனம் தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைச்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் பாருங்கள். வீட்டில் நிறைய துணியை வந்து சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்துட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் தான் வரும். நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதனால் டெய்லி வந்து ஒரு 4 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸ்லாம் திறக்கும்போது நமக்கு வந்து சுடிதார்லாம் தைக்க வரும். அந்த இதெல்லாம் நம்ம தைக்கணும் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டைம் இருந்தால் தான் தைச்சி கொடுக்க முடியும். அதனால் கையில் வச்சுருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் ஸ்கூல் திறந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலரான லைஃப் வந்துடும். ஏன்னா பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வேலையை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிடுவோம். அப்படிங்கும்போது நமக்கு டைம் நிறைய இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து கரெக்டாக நம்ம பண்ண
ஆரம்பிச்சிருவோம். அதனால் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தச்சு கொடுக்க பழகுங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நிறைய ப்ளவுஸுக்கா நான் பெண்டிங்கில் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அவங்களாம் தயவுசெய்து மிஷினை எடுத்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ நாள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்திருக்கும். நீங்களுமே ஊருக்கெலாம் போயிருப்பீங்க, அதனால் தைக்க முடியாமல் இருந்திருக்கும். இனிமேல் வந்து எடுத்து தச்சு நம்ம அந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து புதுசாக வர்ற ஆர்டரை எடுத்து நம்ம தைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளால் முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயர்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முடியும் அப்படின்னு உங்களை நம்புங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். வெளியே போய் வேலை பார்க்குறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வீட்டு வேலையும் பார்க்கணும், அவங்க வெளியிலையும் போய் வேலை பார்க்கணும். நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு தான் விடுவாங்க, வீட்டுக்கு வரவே 10 ஆயிரும். அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னு யோசிங்க. ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தொழிலில் வந்து வருமானமும் அதிகமாக கிடைக்கிது. நிறைய பேருக்கு ப்ளவுஸே வரமாட்டேக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்த ப்ளவுஸை நம்ம தைக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய கஸ்டமரை வந்து உண்டு பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய ப்ளவுஸும் தைக்க முடியும். நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தச்சு முடிக்கிறதுக்கு நைட்டு வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சு. நான் சுடிதார் எல்லாமே தச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ரோப்லாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து கவரில் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து தைக்க கொடுக்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முந்தின நாளே வந்து எப்போவுமே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம தச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா போட்டு பார்த்துட்டு அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸை வந்து தச்சு கொடுப்பேன். ஏன்னா எப்போவுமே வந்து அந்த கரெக்ட் டயத்தில் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா போகிற அவசரத்தில் வந்து நம்மளை ஏதாவது சத்தம் போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொடுக்குற டைம், அதாவது அவங்க கேட்குற டயத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க ஏதாவது ஆல்ட்ரு சொன்னாங்க அப்படின்னா நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இப்படி தான் வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் வந்து தைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்குது அப்படின்னா எப்போவுமே வந்து முதல்ல வந்து எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எது வந்து 2வது கொடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸே வரலக்கா அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து தைக்கிறேன்க்கா, என்கிட்ட கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்கின ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சி கொடுங்க. நம்ம எப்போவுமே வந்து நம்ம தைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஆர்டர் வரும். இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தைக்க துணியே வரமாட்டேக்குக்கா, நானும் நல்லா தான் தைக்கிறேன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் திரும்ப வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்களுமே பெரிய டெய்லர் ஆக முடியும். கொஞ்சம் வந்து லேட் ஆகுமே தவிர இந்த தொழிலை வந்து உங்களை கைவிடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய டெய்லர் ஆக முடியும். கொஞ்சம் வந்து லேட் ஆகும், அவ்வளோதான். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 1-2 ப்ளவுஸ் தான் வரும். அதெல்லாம் நான் வந்து மைண்ட் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து இப்போ இவ்வளோவாது வருதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஏன்னா பிகினராக இருக்கவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. துணியை வந்து வம்பாக்கிடுவாங்களோ, இல்லை வந்து நம்ம நல்லா தைக்க மாட்டோமோ அப்படிங்கிற நினப்பிலே இருப்பாங்க. அதே இது வந்து நம்ம தச்சு பழகிட்டாங்க அப்படின்னா திரும்ப வேறு யார்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து உண்டு பண்ணேன். நம்ம வந்து காசுமே கொஞ்சம் கம்மியாக வாங்கி பழகுங்க. நீங்கள் என்ன டிசைன் வச்சாலும் சரி, இல்லை எது வச்சாலும் சரி, நம்ம மற்றவங்க வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா கஸ்டமருக்கும் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். இந்த பொண்ணை இவ்வளோ தான் வாங்குறா, கம்மியாக தான் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கம்மியாக வாங்குறோங்கிறத யோசிக்காதீங்க, அதுலேருந்து நிறைய ப்ளவுஸ் வருதா அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு 100 ரூபாய் வெளியில் வந்து 150 ரூபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு தைப்போம். அப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கூட 2 ப்ளவுஸ் இவங்ககிட்டே தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க, கடையில் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸ் வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஒரு 10 ரூபாய் கம்மியாக வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வர்றதை வந்து விட்டுறக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக பண்ணுங்கள். நான் இந்த டிசைன் வந்து தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ரிப்ளை பண்ணுறேன் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்